நேற்று காலை சிறிய அளவில் நிலம் உள்வாங்கியதால் சேதமடைந்த சாலையின் ஒரு பகுதி சரி செய்யப்பட்டதை அடுத்து ஜலான் மஸ்ஜித் இந்தியா மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL அதனை உறுதிப்படுத்தியது. ஜலான் பூனுஸில் பழுது பார்க்கும் பணிகள் மாலை 6 மணிக்குள் நிறைவடைந்தன என்றாலும் DBKL தொடர்ந்து அணுக்கமான கண்காணிப்பை மேற்கொள்ளும். அத்துடன் இடம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மேலும் ஆய்வுகள் மற்றும் ஸ்கேன் செய்யும் என்று அறிக்கை வாயிலாக DBKL கூறியது. மக்களின் பாதுகாப்பே தங்களின் முன்னுரிமை என்றும் அது கூறியது. பாம்பே ஜுவல்லரி நகைக்கடை முன்னால் உள்ள சாலையின் ஒரு பகுதியே காலை 8:40 மணி அளவில் உள்வாங்கியது. ஆனால் யாரும் அதில் காயமடையவில்லை. இதன் வீடியோக்கள் முன்னதாக வைரலாகின. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்திய சுற்றுப்பயணி விஜயலட்சுமி என்பவர் இதே ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்து காணாமல் போனார். அதன் பிறகு அப்பகுதி பாதுகாப்பாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நிலம் நேற்று உள்வாங்கியுள்ளது.